தமிழக சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் வரும் என கருத்து தெரிவித்துள்ள பன்னீர்செல்வத்திற்கு அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு அம்மாவின் நல்லாட்சி தொடரக்கூடாது என்ற பன்னீர்செல்வத்தின் தீய எண்ணத்தையே அவரது கருத்துக்கள் எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பன்னீர்செல்வம் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கு முன்னதாகவே சட்டப்பேரவை தேர்தல் வரும் என கருத்து தெரிவித்திருந்தார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு டி ஜெயக்குமார், மாண்புமிகு அம்மாவின் நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதே 1.5 கோடி கழக தொண்டர்களின் விருப்பமாக உள்ளதாகவும், ஆனால் இதற்கு மாறாக பன்னீர்செல்வம் கருத்து தெரிவித்திருப்பது விஷமத்தனமானது என்றும் குறிப்பிட்டார். மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசு என்றென்றும் தொடர வேண்டும் என்ற வகையில்தான் இன்றைக்கு ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனும் பொதுமக்கள் அனைவரும் விரும்புவது. இந்த எண்ணத்துக்கு மாறாக 2% பேரை மட்டுமே வைத்து கொண்டிருக்கின்ற திரு ஓபிஎஸ் அணியினர், திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த கருத்தை சொன்னது மிகவும் விஷமத்தனமானது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் அப்போது அம்மாவுடைய ஆட்சியை தொடரவில்லை என்பதுதான் அவருடைய அடித்தளத்தில் இருக்கின்ற எண்ணமாக இருக்கின்றது. நிச்சயமாக அவருடைய கூற்றை எந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனும் சரி, அதே போன்று கழக நிர்வாகிகளும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தொடர்ந்து பேசிய அவர், பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தபோதே மாண்புமிகு அம்மாவின் மரணம் குறித்து நீதி விசாரணைக்கு நடவடிக்கை எடுக்காமல் இப்போது நடவடிக்கை எடுக்கச் சொல்வது சந்தர்ப்பவாத அரசியல் என்றும் குற்றம் சாட்டினார். முன்னதாக சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 589 பயனாளிகளுக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவி வழங்கப்பட்டது. இதில் அமைச்சர்கள் திரு டி ஜெயக்குமார், டாக்டர் வி சரோஜா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர்.